அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். உட்காருங்கள். இப்பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். And he moved from there and dug another well, and they did not quarrel over it. So he called its name Rehoboth, because he said, for now the Lord has made room for us, and we shall be fruitful in the land. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய, பிரகடனப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன என்று
அலசி கொண்டிருக்கிற வேளையில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ரெகோபோத் என்கிற பெயர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 3 முறை தோன்றியுள்ளன. முதலாவது ஆதியாகமம் 26:22 முதல் முறையாக ஈசாக்கு தோண்டின துறவை குறித்து, அதாவது ஈசாக்கும் அவன் வேலைக்காரரும் கேரார் பள்ளத்தாக்கிலே தோண்டின கிணற்றுக்கு ரெகோபோத் என்கிற பெயர் சூட்டப்பட்டதை நாம் இப்பொழுது வாசித்தோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 36 அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சம்லா மரித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முதல்ல நம்ம பார்த்தோம், ரெகோபோத் என்பது ஒரு கிணற்றின் பெயர், ஒரு துறவின் பெயர். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அதே ரெகோபோத் என்கிற பெயர் ஒரு பட்டணத்தின் பெயர். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 10 அதிகாரம் 10 வசனத்துல நீங்க பார்க்கும்போது, ஆதியாகமம் 36-37 சொன்ன அதே காரியம் அந்த வசனத்துல காணப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். ரெகோபோத்தை ஆதியாகமம் 10-11 பார்க்கும்போது, அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயை ரெகோபோத் பட்டணத்தையும் கட்டினான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருளும் செய்தி என்னவென்றால், அன்பான சகோதரனே சகோதரியே, மார்ச் மாதத்துல நீங்க நடத்த போகிற வாழ்க்கைக்கு ரெகோபோத் உங்க வாழ்க்கையின் மையமாக இருக்கும். மார்ச் மாதத்துல நீங்க நடத்த போகிற வாழ்க்கைக்கு ரெகோபோத் என்கிற அந்த பெயர் உங்களுக்கு வாழ்க்கையின் மையமாக இருக்கும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் ஈசாக்கை வழி நடத்தினார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துல நீ என்ன பண்ணு, குடியிரு அப்படின்னார். அந்த தேசம்தான் கேரார். நான் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு அப்படின்னு சொன்னார். அந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சா உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு சொல்லும் தேசத்துல நீ என்ன பண்ணு, குடியிரு. அப்படி குடியிருந்தாதான் நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அவன் என்ன பண்ணா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே என்ன பண்ணா, 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றாரு, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயே 20ஆம் வசனத்திலே என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமின் துறவுகளை பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டு விட்டார்கள். மண்ணினாலே தூர்த்து போட்டு விட்டார்கள். தூர்த்து போன அந்த துறவுகளை கேரார் பள்ளத்தாக்குல ஈசாக்கு என்ன பண்றான், தோண்ட ஆரம்பித்தான். மறுபடியும் தோண்டா அப்படின்ட்டு நம்ம 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தோண்டின பொழுது தண்ணீர் பாய்ந்து வெளியே வந்துச்சு. ஏன்னா அந்த ஆபிரகாம் ஏற்கனவே தோண்டியிருந்த அந்த கிணற்றை இந்த பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டபடியினால ஈசாக்கு என்ன பண்ணா, ஆபிரகாமினுடைய தரிசனத்தோடு அந்த இடத்துல என்ன பண்ணா, மறுபடியும் அவன் துறவை கிணற்றை தோண்டினான். அந்த நாட்கள்ல கிணறு தோண்டுவது லேசான காரியம் இல்ல, மிக கஷ்டமான காரியம். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இஸ்ரவேல் தேசம் சமமான பூமியுள்ள தேசம் அல்ல. பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த தேசம். கேரளாவை போல இருக்கும். கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மலைகள், அந்த மலைகள் மேலதான் வீடு. ஆகினால கிணறு தோண்டனா 300 அடிக்கு கீழே போனாதான் தண்ணி கிடைக்கும். சாதாரணமா தண்ணி கிடைக்காது. ஆகினால ஈசாக்கு தன் கையின் பிரயாசத்தை எடுத்தான். ஈசாக்கு தோண்டின துறவுல என்ன பார்த்தாங்க, நீர் சுரந்தது. ஆமென். அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் அப்படின்னு 19ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா கேராரூர் மேய்ப்பர்கள் ஈசாக்கின் இடத்திலும் ஈசாக்கின் வேலைக்காரர்களிடத்திலும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினது மாத்திரல்ல, ஈசாக்கு தோண்டின அந்த துறவை அவர்கள் பறித்து கொண்டார்கள். ஆகவேதான் அந்த வாக்குவாதம் பண்ணின அந்த துறவுக்கு சித்னா அப்படின்னு பேரிட்டான். ஆனா ஈசாக்கு அவன் வாக்குவாதம் பண்ண ஏசேக்குன்னு பேரிட்டான். மறுபடியும் அந்த ஏசேக்க அவங்க அபகரிச்சிட்டாங்க. மறுபடியும் ஈசாக்கு என்ன பண்ணாரு, 2வது துறவை தோண்டினார். 2வது கிணற்றை தோண்டின உடனே மறுபடியும் அதை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த கிணற்றுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க, சித்னா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆமென். அப்போ ஈசாக்கு எடுத்த பிரயாசம் வீணா போயிடுச்சு. சரி, அபகரிச்சாங்கள இவங்க தண்ணி அதுல இருந்து எடுத்துட்டு இருந்தாங்களான்னு பார்த்தா தண்ணி எடுக்கல.
இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மண்ணினால அந்த கிணறுகளை தூர்த்து போட்டாங்க. ஈசாக்குக்கும் பயன்பட வேண்டாம், எங்களுக்கும் பயன்பட வேண்டாம்னு சொல்லி 2 கிணறையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூர்த்து போட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த 2 மாசம் நீங்க 2 கிணற தோண்டிட்டு இருந்தீங்க. நீங்க பிரயாசம் எடுத்தீங்க. ஜனவரி மாசமும் பிரயாசம் எடுத்தீங்க, பிப்ரவரி மாசமும் பிரயாசம் எடுத்தீங்க. ஆனா சாத்தான் எதிராளி என்ன பண்ணிட்டான், உங்களோடு எதிர்த்து நின்று அவன் என்ன பண்ணிட்டான், 2 முயற்சிகளை 2 மாதத்துல அவன் ஒன்றும் இல்லாமல் செய்து விட்டான். ஆமென், அல்லேலூயா. பயனற்றதாய் செய்து விட்டான். ஒருவேளை பிலிஸ்தர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி இருந்தால் நன்றாயிருந்திருக்கும். ஆனா சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சுரந்து வராதபடிக்கு, நீரூற்றை போல ஊறாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணிவிட்டான், எல்லாவற்றையும் தூர்த்து போட்டு விட்டான். உங்களுடைய மகிழ்ச்சி என்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம் என்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வளமை என்கிற ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தின் கிணறுகளை அவன் தூர்த்து போட்டு விட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான செய்தி என்னவென்றால், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஈசாக்கு என்ன பண்றா, தன் வாயின் வார்த்தையினால கர்த்தர் என்னை இந்த தேசத்துல பலுகும்படிக்கு எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அவன் என்ன பேர் வச்சான், ரெகோபோத். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிரயாசத்துக்கு நிச்சயமா என்ன உண்டு, பலன் உண்டு. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இனி அழ வேண்டாம், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். இன்னொரு துறவை நீ வெட்டுவாய், யாரும் அதை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மார்ச் மாதத்துல இன்னொரு துறவை நீ வெட்டுவாய், அந்த துறவு உனக்கு பலன் கொடுக்கும். அந்த பலனை உன்னிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய முந்தின பகுதியை நீ பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அழாதபடிக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாசம் நீ எடுக்க போகிற எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எதுக்காக உண்டாக்கினார்? இந்த தேசத்துல பலுகும்படிக்கு, விருத்தி அடையும்படிக்கு. நீ எங்க வேலை செய்கிறாயோ அங்க உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு முன்னேற்றத்தை கட்டளையிடுவார். உன்னுடைய இழப்புகள், நீ எதையெல்லாம் ஜனவரி மாதத்துல பிப்ரவரி மாதத்துல நீ இழந்து போனாயோ அந்த இழப்புகளை கர்த்தர் மறுசீரமைப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் பார்க்கிறோம், நாகூம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது முன் இருந்ததை காட்டிலும் இரட்டிப்பாய் கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். விருத்தி அடையவும் முந்தின இழப்புகளை திரும்ப தரவும் தேவன் உனக்கு இடம் உண்டாக்குவார். நீ விருத்தி அடையணும். இந்த மார்ச் மாதத்துல நீ விருத்தி அடையவும் முந்தின இழப்புகளை திரும்ப தரவும் கர்த்தர் ரெகோபோத் என்கிற இடத்தை உனக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 126:1 வாசிக்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். உன் மறுசீரமைப்பு ஒரு சொப்பனத்தை போல, ஒரு கனவை போல சம்பவிக்கும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ரெகோபோத் என்கிற அறையின் இடத்தின் கிணறு கடைசியில எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? போதுமானதா இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்குங்க? போதுமானதா இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல, இந்த பருவ காலத்துல ஆண்டவருடைய செய்தி வருது. யார் யார் பரீட்சைக்கு உட்கார போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேர்ச்சி பெறுவார்கள். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சங்கீதம் 121 வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். கடந்த 2 மாசம் நீங்க துக்கத்துல இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல உங்களுக்கு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, ஆமென். போன மாசத்துல, போன மாசம் அதற்கு முந்தின மாசத்துல உங்களுடைய பெற்றோர் உங்களிடத்துல வரல. ஆனா இந்த 3வது மாசம் உங்க பெற்றோர்கள் உங்களிடத்துல வருவார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய குழந்தை உங்களை வந்து பார்க்கவில்லை. ஆனால் மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்களுடைய குழந்தையை உங்களிடத்துல அனுப்பி வைப்பார். அந்த குழந்தை நிச்சயமாக உங்களை வந்து பார்க்கும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கடந்த 2 மாசம் உங்க சரீரத்துல மிக வேதனைப்பட்டீங்க, நோய்வாய்ப்பட்டீங்க, மருந்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3வது மாதத்துல முற்றிலுமாக முழுவதுமாக நீங்கள் ஆரோக்கியத்துக்குள்ளே வருவீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ரெகோபோத். முதல்ல பார்த்தோம், இடம் உண்டாக்குவேன். 2வது நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் அந்த இடத்தை என்ன பண்ணுவாரு? விசாலமாக்குவார்.
ரெகோபோத் என்றால் என்ன அர்த்தம்? நீ எடுத்து செய்ய போகிற எல்லா வேலையும் கர்த்தர் குறுகிய இடத்துல வைக்காம விசாலமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 54 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை நீ என்ன பண்ணு? விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்தவைகளை குடியேற்றுவிப்பார்கள். தேவன் இந்த மார்ச் மாதம் உன்னை விசாலமாக்குவார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரெகோபோத் என்றால் விடுதலை. ரெகோபோத் என்றால் என்ன அர்த்தம்? விடுதலை. இந்த மாசம், இந்த மார்ச் மாசம் விடுதலை நாயகர் உனக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. ரெகோபோத் என்றால் சுதந்திரம் இல்லாவிட்டால் விடுதலை என்று அர்த்தம். கர்த்தர் நீ வசிப்பதற்கு இந்த தேசத்துல உனக்கு விடுதலை அளித்தார். ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? இந்த தேசத்துல விருத்தி அடைவோம். அல்லேலூயா. சங்கீதம் 146:7 என்ன வாசிக்கிறோம்? கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 36ஆம் வசனத்துல குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என்ன செய்ய போறேன்? உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் என்ன செய்ய போறேன்? உன்னை விடுவிக்க போகிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் உன்னை விடுவிக்கவில்லை, பாவத்தின் விளைவுகளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே முன்பு தோண்டின 2 துறவுகளாலே ஈசாக்குனுடைய வாழ்க்கையில வாக்குவாதம் உண்டானது. ஆனா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 2 மாசம், அந்த 2 துறவனால ஏற்பட்ட வாக்குவாதத்தை கர்த்தர் மார்ச் மாதத்துல அமைதிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக, உன் அபிவிருத்திக்கு எதிராக எந்த விரோதமும் எந்த பகையும் எழும்பினாலும் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், அந்த விரோதத்தை, அந்த எதிர்ப்பை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நீ முன்னேறுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ முன்னேறுவாய், நீ விசாலமாகுவாய். ரெகோபோத் அண்டையில உன்னுடைய சத்துரு, உன்னுடைய எதிராளி கர்த்தரால அமைதிப்படுத்தப்படுவான். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் உனக்கு விசாலமான இடத்தை கொடுத்தார். கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார்.
எதிரிகள் எல்லாவரையும் கர்த்தர் மார்ச் மாதத்துல அமைதிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கினுடைய கதையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம்? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ரெகோபோத் ஒரு திருப்பு முனை. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பகையாளிகள், எதிரிகள், கேராரின் மேய்ப்பர்கள் பலவந்தமாக ஈசாக்கு தோண்டின கிணற்றுகளை எடுத்துக்கொண்டார். ஆனா என்னைக்கு கர்த்தர் உனக்கு ரெகோபோத்தை கொடுத்தாரோ அன்றிலிருந்து எதிரி ஒருபோதும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உழைப்பை எதிரி திருட முடியாது. உன்னுடைய பருவ காலம் இந்த மார்ச் மாதம். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உனக்கு என்ன செய்வார்? உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருப்பு முனையை, ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எதிராளியை கர்த்தர் என்ன பண்றாரு? அமைதிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எதிராளி அமைதிப்படுத்தின பிற்பாடு நமக்கு என்ன நடக்கும்? நாம் பலுகி பெருகுவோம். நாம் என்ன செய்வோம்? பலுகி பெருகுவோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால என்னை சந்திப்பதற்கு ஒரு குடும்பம் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்துச்சு. வரும் பொழுது அவர்களுக்கு திருமணமாகி 1 ஆண்டு ஆனது, 2வது வருஷமும் ஆனது. அவர்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாஸ்டர் அம்மாவும் தினந்தோறும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஜெபம் பண்ணோம். எப்படி ஜெபம் பண்ண தெரியுங்களா? ஆண்டவரே குழந்தையை தாரும், குழந்தையை தாரும், குழந்தையை தாரும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்ணனா, ஆண்டவரே குழந்தை ஏற்கனவே இந்த ஸ்வீட்டியினுடைய மடியில இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணா இப்ப 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அவங்களுக்கு அவங்க வேற சபையை சேர்ந்தவங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ பலுகி பெருகுவாய். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய திருச்சபையினுடைய வாக்குத்தத்த அட்டையை அவங்களுக்கு கொடுத்தேன். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமே எனக்கு சம்பவித்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு இடத்தை உண்டாக்கிவிட்டார். உனக்கு விரிவாக்கத்தை, விசாலமாக்குதலை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆகவே இப்பொழுது வாக்குவாதமோ சண்டைகளோ உண்டாகாது. நீ விசுவாசிக்கிறியா? இந்த மாசம் உனக்கு வாக்குவாதமோ சண்டைகளோ உண்டாகாது. உண்டாகாதுன்னு நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில்
இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, 2 மாசம் உனக்கு சண்டை, 2 மாசம் உனக்கு போராட்டம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ எப்படி போற? வெற்றிக்கும் அபிவிருத்திக்கும் செழிப்பிற்கும் கடந்து செல்வாய். அல்லேலூயா, ஆமென். தாவீது என்ன சொல்றார் பாருங்க, சங்கீதம் 18:19 வாசித்து பாருங்க. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் உன்னை நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தெரியுங்களா? சங்கீதம் 30:5 சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். இந்த மார்ச் மாதம் உனக்கு விடியற் காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மார்ச் மாசம் உன் மேல என்ன தங்கும்? சந்தோஷம் தங்கும். அல்லேலூயா. ஆகவே ரெகோபோத் என்றால் விசாலமான இடம். உன் சந்தோஷம் இந்த மாசம் உன்னை நோக்கி வருகிறது. ரெகோபோத்துக்குள்ள நீ பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? அல்லேலூயா. ரெகோபோத் என்றால் போதுமான அறை. ரெகோபோத் என்றால் விசாலமான இடம். ரெகோபோத் என்றால் விடுதலை, சுதந்திரம். ரெகோபோத்துல ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாய் அமைந்தது. ஈசாக்கு ஸ்தம்பித்து போகவில்லை. ஏசாயா 65:22-23 வாசித்து பாருங்க. நீ பயிரிட்டா இன்னொருவன் அதை சாப்பிட மாட்டான். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகல. அவ அங்கிருந்து எங்க போனா? பெயர் சபாவுக்கு போன. பெயர் சபாவில் என்ன பண்ணா? 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்துல ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அந்த துறவுக்கு தான் பெயர் சபா என்று பெயர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, மார்ச் மாதத்துல ரெகோபோத்துக்குள்ள வருவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு முன்பாக ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த காலத்துல நீ கஷ்டப்பட்டது போதும். இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குவார். உன்னை பலுகி பெருக செய்வார். நீ செய்கிற காரியங்கள் விருத்தி அடையும். நீ முன்னேறுவாய், நீ உயருவாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ செழிப்பாய். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி வர சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில முதல்ல ஏசேக்கு இருந்தது. அங்கேயும் வாக்குவாதம். ஜனவரி மாதத்திலேயே வாக்குவாதம். ஆண்டவரே, அடுத்தது சித்னா இருந்தது. அந்த சித்னா துறவண்டையிலும் ஈசாக்குக்கு வாக்குவாதம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, பிப்ரவரி மாதத்திலையும்
வாக்குவாதங்கள் இருந்தன. ஆனால் மார்ச் மாதத்துல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினீர், நாங்கள் இந்த தேசத்துல பலுகி பெருகுவோம் என்று விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல